என்ன தம்பி, என்ன சமையல்? மீன் குழம்பு வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணலாம்னு இருக்கேன்க்கா. அண்ணா, அவரைக்காய் கிலோ எவ்வளோண்ணே? 60 ரூபா தம்பி. 60 ரூபாவா? என்ன இவ்வளவு வேலை சொல்றீங்க? விலை ஏறிடுச்சு தம்பி. சரி, இந்தாங்க 1/2 கிலோ போடுங்க. போதும்பா, போதும். போதுமா? தங்கமான போடுறீங்க, போடுங்கண்ணா கொஞ்சம். சரிப்பா, இன்னும் கொஞ்சம் போடுங்கண்ணா. கரெக்டா தானே தம்பி கையே போடுங்க. வர மாட்டேங்குது, போடுங்க. தம்பி, தக்காளி விலை எல்லாம் குறைஞ்சிருக்கு, ஒரு 4 கிலோ போடட்டுமா? 4 கிலோ வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? நீங்க வேற. அதான் சோளம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ல, அந்த பொண்ணு சமைக்காதா? நிலா வேலைக்கு போதுக்கா. நீ தானே வேலைக்கு போற. அப்படி இல்லக்கா, நிலா என் கூட நின்று எல்லா உதவியும் பண்ணும். தனியா சமைக்க இன்னும் அதுக்கு அவ்வளவா தெரியாது. மத்தபடி கிச்சன்ல நின்று அவ்வளவு உதவி பண்ணும்க்கா. நான்லாம் மாமியார் சமைக்கும் போது கூட நின்னுதான் சமையலே கத்துக்கிட்டேன். அக்கா, பீர்க்கங்காய் வச்சு என்ன பண்ணுவீங்க? பீர்க்கங்காய் வச்சு குழம்பு வைக்கலாம்ப்பா. எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பீர்க்கங்காய் தோல்ல துவையல் அரைச்சிட்டு காய குழம்பு வைப்பேன். சூப்பரா இருக்கும். ஓ, எப்படி பண்ணுவீங்க? காய சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு தக்காளி வெங்காயம் கூட போட்டு நல்லா வதக்கி டேய், நிறுத்து. என்னடா அங்க பாத்தியா? அப்படியா? அவ்வளவுதான்ப்பா. சூப்பர்க்கா. உங்களுக்கு பண்ண தெரியுமா? பண்ணுவோம்பா. துவையலுக்கு சட்னி பண்ற மாதிரியே தேங்காய் போட்டு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்தா துவையல் ரெடி. ஏடா இப்படி இருந்தா எப்ப அண்ணன் கல்யாணம் இருக்கும்? ஒரு நிமிஷம் வரேன். கொடு தம்பி. அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்க. வர இரு. அண்ணா, 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானே, கருவேப்பிலை கொடுங்க. இதை தரம்பா. இந்தாப்பா, இந்தாங்க.